ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறது இல்லை, ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், கொத்தமல்லி செடி எவ்வளோ தூரம் பாருங்க இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. சூப்பராக அந்த ஸ்மெல்லு, கொத்தமல்லி செடியோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வெளியே வந்திருக்கிறேன். இந்த தோட்டத்தை பார்த்தோன்னே என்னுடைய மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த சைடு பாருங்க, வெள்ளரிக்காய் செடி, குக்கும்பர் செடி பாருங்க, சூப்பராக இப்போதான் இது போட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிஞ்சுங்க விட்டுருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. எவ்வளோ குட்டியாக இப்போதான் விட்டுருக்குது வெள்ளரிக்காய். இது ஃபுல்லா வெள்ளரிக்காய் பாருங்க. அந்த சைடு இருக்கிறது தான் எங்க அப்பார்ட்மெண்ட். அப்படியே இது பேக் சைடு. சூப்பர் பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா வெள்ளரிக்காய் செடி, அந்த சைடு ஃபுல்லா கொத்தமல்லி செடி. சூப்பரா இருக்குதுங்க. என் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வருதுங்க, நான் அவங்கள விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். சூப்பர் சூப்பர் ஆசம். மைண்ட் எவ்வளோ செம்மையா இருக்குது. வாவ் ஸ்மெல்லு, அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லு செம்மையா இருக்குதுங்க. இது பாருங்க, பூசணிக்காய் செடி, குட்டி குட்டியா இப்பதான் பூசணிக்காய் எல்லாம் விட்டுருக்குது. அந்த சைடு எல்லாம் சுரக்காய் செடி, இப்பதான் எல்லாம் பிஞ்சு விட்டுருக்குது. எங்க அபார்ட்மெண்ட் பாருங்க, சூப்பரா இங்க இருந்து தெரியுது. பார்க்கும்போது செம்மையா இருக்குது. எல்லாம் தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க. இது பாருங்க, ராகி செடி. ராகி எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. மழை வந்ததுனால எல்லாம் அப்படியே படுத்துட்டு இருக்குது, மழை தண்ணி விழுந்ததுனால. இந்த சைடெல்லாம் சின்ன சின்ன இந்த சாமந்தி பூ, ஒயிட் கலர் சாமந்தி பூ அப்படியே சும்மா வச்சிருக்கிறாங்க. நானும் பூ பறிச்சுட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பூ. மைண்டு இந்த மாதிரி தோட்டத்தை பார்த்தா மைண்டு செம்ம ஃப்ரீயா இருக்குதுங்க, எந்த டென்ஷனும் இல்லாம செம்மையா இருக்குதுங்க. இதுவும் ராகி தோட்டம் தான். முருங்கைக்காய் செடி. இங்கெல்லாம் முருங்கைக்காய் கீரைலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாருங்க, இந்த சைடெல்லாம் அப்படியே நம்ம நடந்து வர இடத்துல எல்லாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறாங்க. பச்சை மிளகாய் செடியெல்லாம் பாருங்க, நிறைய பச்சை மிளகாய் விட்டுருக்குது. பாருங்க எவ்வளோ பெருசு. இதெல்லாம் நல்ல காரமா இருக்கும் இந்த பச்சை மிளகாய்லாம். இது வந்து தட்டைப்பயிறு செடி. செடியா கொடி கொடி எவ்வளோ பெருசு பாருங்க. நான் இதெல்லாம் குழம்பு வச்சிருக்கிறேன். இது ட்ரை ஆன வாட்டி நம்ம தட்டைப்பயிறு பண்ணிக்குவோம். இதை இப்படியே கூட கட் பண்ணி குழம்பு வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு நம்ம வைக்கிறோம்ல, அதே மாதிரியே வைக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் செடி. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் செடி போட்டிருந்தாங்க, இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்சிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் செடிக்கு வந்து விதை விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விட்டுருக்குறாங்க. இந்த விதையை எடுத்து திருப்பி அடுத்த இது போடுவாங்க. இது நல்லா காஞ்ச வாட்டி அவங்க எடுத்து போடுவாங்களாம். அதுக்கோசரம் இது அப்படியே விட்டுருக்குறோன்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக வெண்டைக்காய் தான். இது நெக்ஸ்ட் இதெல்லாம் சரி பண்ணிட்டு போடுவாங்க. இது பாருங்க, கரும்போட வேறு. இப்போ இதை திருப்பி வைக்க போறாங்களாமா, இங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை வச்சோம் நிறைய கரும்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன கருவேப்பிலை செடி.
பாருங்க, பப்பாளி மரம் எவ்வளோ குட்டி பாருங்க, அப்படியே பறிச்சுக்கலாம். எவ்வளோ விட்டுருக்குது பாருங்க. ஆனா சூப்பரான மண்ணுங்க. எது வச்சாலும் ஃபாஸ்டா வந்துடும். இங்க ஒரு தட்டைப்பயிறு செடி. கண்டிப்பா இது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த தட்டைப்பயிறு இந்த இத வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் குழம்பு. இதெல்லாம் நாட்டு புதினா, சாரி கொத்தமல்லின்னு சொல்லிட்டேன். புதினா. கொத்தமல்லி பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுனாட்ருக்குது. புதினா ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லா இருக்குது. இந்த அலோவேரா பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது. அவங்க கொஞ்சமா போட்டிருக்கிறாங்க புதினா எல்லாம். நல்ல ஸ்மெல்லு. நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் துவரம் பருப்பு செடி காட்ட போறேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைலா சொல்றேன். இந்த வீடியோ நிறைய லென்த்தா போகிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுல கார்ன் செடியும் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் என்னென்ன இங்க தோட்டத்தில் இருக்குதோ அதையும் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.